ஆள் போக மாட்டேன். பொம்பளை ஆளுங்க சுத்தமாக இருந்தால் போவாங்க, வீட்டுக்கு விளக்கா இருந்தால் போக மாட்டேன் பயந்துக்கிட்டு. ஏன் பயம்லாம் ஒரு மேலே தீட்டா, அது ஒரு மயிருமில்ல, தீட்டமில்ல ஒரு மயிருமில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தீட்டும் கிடையாது. நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா மனிதனா எதிரா தீட்டு அதான மனித உடம்புல முண்டை எல்லாம். நான் கேட்குறேன், செத்த வீட்டுக்கு போகிறவன் விபூதி வைக்க மாட்டாங்களாம். விபூதியில் அழிச்சிட்டு கையில் கட்டிட்டு சிம்பிளாக போவாங்க. ஏண்டா முண்டை பணத்துக்கே முட்டு விபூதி அடிச்சு தான் வச்சுருக்காங்க. அதான் இப்போ நீ என்னடா இப்போ விபூதி வைக்க? எங்கள் அப்பன் ஜீவனே சொல்லியிருக்கேன், செத்ததுக்கு முன்னாடி எல்லாம் சாம்பல்டான்னு. அப்புறம் இன்னும் இவங்க விபூதி வைக்க மாட்டேன், மயிரை கொடுக்க மாட்டேன்னு விட்டா போயில. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பூராமே தப்பு, பூராமே தப்பு. நான் சொல்கிறேன், தீட்டு கிடையாது. ஏன் சாமி ஊர்வலத்துக்கு வெளியே வருது தெரியுமா? சப்பரத்தில் ஏன் வருது? எல்லாரும் நம்மளை பார்க்கணும். கண்டிப்பாக நல்லவன் பூரா உள்ள வந்துட்டேன். ஆமாம், இந்த பயந்துக்கிட்டு தீட்டு தடக்கா இருக்கேன், நம்மளாம் போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் உட்காந்துருக்கானேப்பா கிறுக்கு பைய, நடக்க முடியாத பெருசுக. அவனுக்கு நம்ம எப்படி காட்சி கொடுக்கறது? நடந்து வர முடியாத ஆள், எந்திரிச்சு வர முடியாத ஆள், இப்படி தீட்டு நினைக்கிறாள். இவங்களை பூரா பார்க்கணும்னு தான் சூப்பர் சூப்பர் சாமி ஊர்வலத்தில் வெளியே வரும். அப்படி வரும்போது எல்லாரும் பார்க்கலாம். அப்போ எந்த தீட்டும் கிடையாது. அப்போ அது மட்டும் தீட்டு கிடையாதுன்னா உள்ள போனால் தீட்டா? அதால தீட்டுறது ஒன்றே ஒன்று தான். என்ன? கத்தி. கத்தி. இன்னொன்று இருக்கு, புத்தி. புத்தி. இது ரெண்டையும் திட்டணுமே தவிர உட்காந்து தீட்டுன்னு ஒரு மனுஷனும் கிடையாது. அதை தெரிஞ்சுதான் என் தம்பி மோகன்தாஸ் அதை பற்றி கவலையப்படுறதில்ல. அவனுக்கு தீட்டும் கிடையாது, திடங்கும் கிடையாது. அவன் உட்காந்து இருப்பான். ஆத்மநாதன் என்னை பார்ப்பான்டான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்தேன். அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆத்மநாதன் நீ தைரியமாடுறா, எங்கள் அப்பன் சிவன் உன்னை பார்த்துக்குருவான்டா. அதனால நீ இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவன் உன்னை பார்ப்பேன். மோகன்தாஸ் மிருதங்கம் டோலக்.